வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி திருக்குறள் கதைக்களஞ்சியம்ன்ற புத்தகத்திலேருந்து குறள் 745 பார்க்க போகிறோம். கொளற்கு அரிதாய் கொண்ட கூத்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண். இதுதான் இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் பல நாட்களுக்கு வரக்கூடிய உணவை உடையதாய் உள்ளே இருப்பவர்கள் போர் செய்வதற்கு எளிதாக அமைவதே அரணாகும். வாங்க, இதுக்குரிய தலைப்பு தீர்க்க தரிசனம்ன்ற தலைப்பில் கதையை பார்க்கலாம். புதிதாக அந்த பள்ளியை தொடங்கியிருந்தனர். மிகவும் விலை உயர்ந்த பள்ளியாக அது இருந்தது. அதனால் ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் அந்த பள்ளியை போய் மொய்த்தனர். நல்ல பள்ளியாக விளங்கியது சைவபானு பள்ளி. அந்த பள்ளி ஆசிரியர்கள் வருந்தினர். மக்கள் கல்வியை பற்றி கவலைப்படவில்லை, பகட்டைத்தான் விரும்புகிறாங்க என்று புலம்பினர். மலையரசன் ஆசிரியர் கூறினார், இங்கே பாருங்க, தேன் எங்கே இருக்கோ அங்கதான் வண்டுகள் மொய்க்கும். சில காலத்திலேயே எல்லாரும் நம்ம பள்ளியை தேடி வருவாங்க என்றார். அதே போல்தான் ஆனது. பகட்டான பள்ளியில் இருந்த மாணவர்கள் எல்லாம் சைவபானு பள்ளிக்கு திரும்பினர். மலையரசனின் தீர்க்க தரிசனம் எல்லா ஆசிரியர்களையும் மெய் சிலிர்க்க வைத்தது. ஐயா, எப்படி உங்களால் கணிக்க முடிந்தது என்றனர். அவர் கூறினார், அதை பிறகு சொல்கிறேன். நீங்கள் முன்னை விட அதிகமாக கவனம் எடுத்து பாடம் நடத்த வேண்டிய நேரம் இது. அந்த கடமையில் சரியாக இருங்க என்றார். ஆசிரியர்கள் புரிந்து கொண்டனர். நன்றி. வாழ்க வளமுடன்.